அதாவது தமிழ்நாட்டில் தொழில் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இதன் காரணமாக பல்வேறு வெளி மாநிலங்களுக்கும் சென்று தொழில் முதலீட்டுகளை ஈர்த்துக் கொண்டு வருகின்றார். அந்த வகையில் தான் விவசாயத்தை மட்டுமே பிரதானமாக கொண்ட இந்த தருமபுரி மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி இல்லாத காரணத்தினால் இங்குள்ள மக்கள் பல்வேறு பகுதிகளுக்கும் அதாவது பல்வேறு மாநிலங்களுக்கும் தொழிலை தேடி செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது. மாவட்டத்தில் தொழில்துறையை நிறுவ வேண்டும், தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுப்பு எடுத்தது காரணமாகத்தான் தற்போது இந்த அதாவது உள்ள நல்லம்பள்ளி பகுதியில் 1733 ஏக்கர் பரப்பளவில் ஒரு தொழிற்பேட்டை சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்போது அந்த பணியை தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார். ஏற்கனவே அவர் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் மணி அவர்களின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்றுவிட்டு அதனைத் தொடர்ந்து தருமபுரி புறநகர் பேருந்து நிலையத்தை பார்வையிட்டு விட்டு தற்போது இந்த பகுதிக்கு வந்து அவர் பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார். அதாவது 1733 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த தொழிற்பேட்டை அமைய இருக்கின்றது. இந்த தொழிற்பேட்டையில் அதாவது பல்வேறு நிறுவனங்கள் பங்கேற்பதற்காக தங்களுடைய ஒப்பந்தங்களை கோரிக்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக 201 நிறுவனங்கள் தொழிற்பூங்காவில் பங்கேற்பதற்காக விண்ணப்பங்கள் செய்துள்ளன. தற்போது முதற்கட்டமாக 5 நிறுவனங்களுக்கு இங்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த தொழிற்பேட்டை என்பது தருமபுரி மாவட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய முத்தாய்ப்பாக அமையும் என்ற வகையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த பணிகளை விறுவிறுப்பாக கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக பார்வையிட்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து அவர் சேலம் சாலை மார்க்கமாக சேலம் விமான நிலையம் சென்று சேலம் விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் மீண்டும் சென்னை வர உள்ளார்.